உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் தெரிவித்த கருத்துக்களால் அறுவடை தயாராக உள்ள தர்பூசணியை வாங்க யாரும் முன்வரவில்லை என திருவம்பட்டு சுற்று வட்டார பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த திருவம்பட்டு சுற்று வட்டார பகுதிகளில் இந்த ஆண்டு அதிக அளவில் தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டு பழங்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் ரசாயனம் கலப்படம் தொடர்பான வதந்தியால் தர்பூசணியை கொள்முதல் செய்ய யாரும் முன்வராத நிலை உருவாகியுள்ளது. கிலோ 10 முதல் 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தர்பூசணி பழங்கள் தற்போது 2 ரூபாய்க்கு விற்றால் கூட வியாபாரிகள் வாங்க முன்வருவதில்லை எனவும், தர்பூசணி விற்பனை கேள்விக்குறியான நிலையில் செஞ்சி சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் எஞ்சியிருந்த பழங்களும் அழுகி வீணாகுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த திருவம்பட்டு கிராமத்தில் இருக்கிறோம். திருவம்பட்டு கிராமத்தில் இங்கே ஏராளமான விவசாயிகள் தர்பூசணி பழங்கள் பயிரிட்டு வரும்போது இவருக்கு இந்த தர்பூசணி பழங்கள் 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை கிலோ போன நிலையில் இப்பொழுது தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலப்படப்பட்ட வேதிப்பொருள் இருப்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் இப்பொழுது விவசாயிகள் தர்பூசணி பழங்களை வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் கிலோ 2 ரூபாய்க்கு கூட வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றன விவசாயிகள். இங்கு திருவம்பட்டு பகுதியில் ஏராளமான விவசாயிகள் 10 ஏக்கருக்கு மேலே தர்பூசணி பழம் பயிரிட்ட நிலையில் இப்பொழுது வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் விவசாய நிலத்திலேயே தர்பூசணிகள் அழுகி வரும் நிலையை கண்டு விவசாயிகள் படும் வேதனை இப்பொழுது தெரிகிறோம். ஒரு விவசாயிகள் பேசுகையில், ஐயோ உங்க பயிர் இதை ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் சக்திவேல், ஆர்ஆர் சக்திவேல், திருவம்பட்டு. நான் இந்த ஆண்டு தான் முதலாக தர்பூசணி ஒரு 10 ஏக்கர் சாகுபடி செய்யணும். சாகுபடி நல்லா பண்ணியிருந்தோம், நல்லா காயெல்லாம் வந்தது. ஆனால் இந்த 10 நாள்களுக்கு முன்னே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசாயனம் கலக்கப்பட்டது, ஊசி போடப்பட்டது அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. உடனே என்ன பண்ணது, பொதுமக்கள் வாங்கறதுக்கு முன் வரல. அப்போ பொதுமக்கள் வாங்கலைன்னா வியாபாரி முன் வரல. வியாபாரி முன் வராத காரணம், வியாபாரி எங்கிட்ட எடுப்பாங்க, எங்கிட்ட எடுத்தால் மட்டும்தான் இந்த பழம்லாம் காலியாகும். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுமக்கள் எல்லாருமே நேரடி கேட்கும்போது, அண்ணா எப்படி ரசாயனம் கலக்குறீங்க கேட்குறாங்க. என்ன ரசாயனம் எது அப்படின்னு தெரியல, கலரு சேஞ்ச் ஆகுது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஐயா, தர்பூசணினா அதோடைய கலரு சிவப்பு தான். நீங்களும் எங்கே பயிர் செய்ய பாருங்கள், அது கட் பண்ணால் சிவப்பு தான் இருக்கும், இல்லைன்னு சிவப்பு நிறம் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருக்கிறோம், மாம்பழத்தை கட் பண்ணால் மாம்பழத்தன்மை இருக்கும், நாவல் பழம்னா நாவல் பழத்தன்மை இருக்கும், ஆரஞ்சுனா ஆரஞ்சு இருக்கும். அதுக்கு தகுந்த அளவுக்கு கலருடைய அது இயல்பாக வருது. நமக்குதான் நம்ம அதுக்கு முன்னாடி வீட்டில் நல்ல விசேஷம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மருதாணி அரைப்போம். மருதாணியத்தை கல்யாணம் 3 நாள் 2 நாளைக்கு முன்னே அரைச்சி, அது வெறும் தலையாக இருக்கும்போது பச்சையாக இருக்கும். அதை அரைச்சி மறுபடியும் நம்ம கையில் வச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உடனே அது சிவப்பு தன்மையாகும். அதுபோல தான் இயற்கையில் வரக்கூடிய இந்த சிவப்பு நிற கலத்துக்கு வேதிப்பொருள் கலக்கப்பட்டது என்ற ஒரு பொய்யான வதந்திக்கு உருவாக்கி, ஏன்னா அதனால் ஏற்பட்ட தேக்கம் தமிழகத்தில் மட்டும் 10 ஏக்கர் 10,000 ஏக்கர், 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் 10,000 ஏக்கர் தேக்க நிலையில் உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சுற்றி இருக்கிறது. இங்கே சாகுபடியே ஒரு 10 மாவட்டம் தான், வட தமிழகத்தில் தான் அதிகமாக சாகுபடி செய்யுது. இந்த குறி வச்சு இந்த வட தமிழக மக்கள் தர்பூசணி விவசாயிகளையும் என்ன வச்சாங்கன்னு தெரியல, என்ன காரணம் தெரியல. இதுமாரி எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல எல்லாத்தையும் நீங்கள் ஆய்வு செய்யுங்க. தோட்டக்கலைத்துறை தான் இது ஆய்வு செய்யணும். இவ்வளோ செலவை எப்படி சமாளிக்கின்றது அரசு தான் சொல்லணும். இந்த செலவுலாம் அரசு, தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கைகளை விவசாயிகளுக்கு இந்த நலனை காக்க வேண்டும் என்று முதல்வர் ஒரு நல்ல முதல்வர் உள்ள நோக்கத்துடன் செயல்பட்டு இதெல்லாம் ஆய்வு செய்து, எத்தனை தர்பூசணி விவசாயிகள் இருக்காலும் ஆய்வு செய்து அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் குறைஞ்சபட்சம் 70,000 கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஒரு வாழ்வாதாரம் அளவுக்கு நல்லா இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி சொல்ல நான் கடமைப்படுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் என்ன தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, ஒரு 10 ஏக்கர் நிலம் வைத்து எங்களுக்கு நகையெல்லாம் அடக்க வைத்து நாங்கள் பயிரிடப்பட்ட பயிர் வீணாக்கிறதுனால தமிழக முதல்வர் எங்களுக்கு ஏதாவது இந்த நஷ்ட இருக்கிறாங்க. அதாவது ஒரு பொய்யான தர்பூசணியில் கலப்படம் கலந்த ஒரு ரசாயன பொருள் கலந்திருக்கிறது என்று கூறியதன் அடிப்படையில் இப்போ விவசாயிகள் 2 ரூபாய்க்கு இல்லை. இப்போ நாங்களே இங்கே பார்த்துன்னு இருக்கோம். இந்த செஞ்சு மற்றும் இந்த கிராம பகுதியில் சுற்றியுள்ளவர்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்க இளைஞர் பொதுமக்கள் இப்போ எல்லாருமே ஆர்வமாக பழத்தை வாங்கி போகிறாங்க. அப்போ இந்த விவசாயி என்ன சொல்கிறாருன்னா, நீ உங்களால் முடிஞ்சது இப்போ இது வெகு வேணாம் எடுத்துமாங்க, என் தோட்டத்தில் இருக்கிற இது வீணாகாம அழுகி வீணாகாம நீங்க எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு பெருமனதோடு சொல்றாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க இவ்வளவு நஷ்டப்பட்டீங்க, நான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படி இவரும் அந்த வேலையை சொல்ல மாட்டாரு.
இவ்வளவு கொடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அவங்களே விருப்பப்பட்டதை இது பண்ற மாதிரி போறாங்க. ஏன்னா இப்ப இந்த செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதியில இருந்து இந்த தர்பூசணியை வந்து ஆர்வமா பொதுமக்கள் வாங்கி போறாங்க. ஆனா அவங்களே அச்சு சொல்றாரு, உங்களுக்கு பிடிச்ச பழத்தை நீங்களே எடுத்துட்டு போங்கன்றாரு. ஏன்னா இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து மீண்டும் ஒரு விவசாயி வந்து இந்தியாவின் முதுகெலும்பாக விவசாயம் திகழ்கிறது என்று கூறப்படும் அடிப்படையில் அவர் விவசாயி என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து இப்போ வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு நஷ்டீடு தான் வருவீங்க. ஏன்னா நாங்க வந்து இப்போ வந்து இவ்வளவு நஷ்டமாயிட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு விவசாயியுடைய நலனை கருதி நாங்க மீண்டும் இதுபோல் பயிர் விவசாயம் செய்யணும்னா எங்களுக்கு வந்து இதுல வந்து நஷ்டீடு வழங்குங்க என்று தமிழக முதல்வர் கோரிக்கை வைக்கிறாங்க. செஞ்சியிலிருந்து விண்ணியூஸ் செய்திகளுக்காக சிவராமன்.